என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில வந்ததே லேட்டு, தைக்கிறதுக்கு வேற தப்பான சைஸ கொடுத்துட்ட. இப்பதான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள 2 பேரும் வீட்டுக்கு போனோம்னா என்னடா அர்த்தம்? சார் முக்கியமான பிரச்சனை சார், நான் போயே ஆகணும் சார். அது என்ன பிரச்சனையா வேணா இருந்துட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு நான் பெர்மிஷன் தர முடியாது. போய் வேலையை பாரு போ. சார் நீங்க பெர்மிஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் கிளம்புறேன். ஆனந்தி வா. ஏய் 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 அன்பு, ஏய் அன்பு அன்பு, பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே அன்பு? ஏன் மறைக்கிறிய? ஐயோ ஆனந்தி, அம்மாவை காணும்னு சொன்னா அது மகேஷ் சார் வரைக்கும் போகும். அவர் விசாரிப்பாரு. அப்புறம் ஓம் பிரச்சனையும் தெரிய வரும். நீ வா. ஏய் ஏய் நில்றா. ஏய் சொன்னா கேளு, போகாதடா. என் பேச்ச மீறி போற, நீ எப்படி போறன்னு பாக்குறேன். ஏய் இங்க என்ன நடக்குது? அன்பு ஆனந்தி எங்க போறாங்க? இந்த ஆளு இதுக்கு பின்னாடியே பிரச்சனை பண்ணிட்டு போறான். அது அன்பனனும் ஆனந்தியும் வந்து சொன்னாதான் தெரியும். ஆனந்திக்கு ஏதோ போன் வந்துச்சு முத்து, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஏய் நிறுத்துறா. சார் சூழ்நிலை புரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க சார். தயவு செஞ்சு வழி விடுங்க. என்னடா பெரிய சூழ்நிலை? 2 பேரும் ஊரை சுத்துறதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுவீங்க, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? டேய் பைக்கை கொண்டு போய் பார்க்கிங்ல விட்டுட்டு ஒழுங்கா கம்பெனில போய் வேலையை பார்க்கற வழியை பாருங்க. ஏன் சார் புரியாம இப்படி பிரச்சனை பண்றீங்க? யாரு? நானா? உங்க 2 பேரையும் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பிரச்சனை பண்றேன். போங்க 2 பேரும் போய் வேலையை பாருங்க. போங்க.